அவர் வந்து திமுகவை தீய சக்தி என்று சொல்வது உண்மையாக இருந்தால், அந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட அதிமுக கூட்டணிக்கு அவர் இயல்பாகவே வருவதற்குண்டான எல்லா விஷயங்களும் இருக்கு. தலைமைக்கான பண்பில் தக்க வைத்துக் கொள்ள முடியுமாங்கிற அடுத்த கேள்வியும் அங்க இருக்கு. தீய சக்தி திமுக என்று சொன்னால் அதற்கு மாற்றான அதிமுக கூட்டணி சேருவது என்பது அவருடைய சொல்லுகிற சொல்லுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக உங்களோடு இருக்கிற சக கட்சிகளை, தமிழகத்தினுடைய மாநில கட்சிகளை எப்படியாவது நசுக்கி தரைமட்டமாக வேண்டும் என்று சொல்வது தானே. இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மதிமுக என்ற பெயரே இல்லாமல் போயிடுமோன்னு பெரிய மனசு பண்ணி ஒரு சீட்ல நீங்க தனி சின்னத்துல நிக்கலாம் அப்படின்னு கொடுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை, எவ்வளவு முற்போக்கு சிந்தனை. யதார்த்த உண்மை ரொம்ப தெளிவாக அதிமுகவினுடைய இயல்பான தன்மையோடு இருக்குங்கிறத இந்த டைமென்ஷன் வந்து மிக தெளிவா அதிமுக திமுகங்கிற அந்த நேர் இதுல வந்து தான் கலையம் இல்ல. அதனுடைய நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்றது அதுதான். திமுகவினுடைய பிரதிநிதித்துவமே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது, திமுக எங்கும் இல்லைங்கிறது கொண்டு வர்றது தான் அதிமுகவுடைய எப்போதுமான அரசியல். பாலியல் தொல்லை, பாலியல் வழக்கு இவ்வளவு பெருகி இருக்கு, அதை விழிப்புணர்வு செய்யறதுக்கு ஏதாவது பண்ணீங்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு, கருத்து உரிமை கொண்ட ஆட்சி முறை, இந்த மாதிரி எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? இதற்கெல்லாம் பேர் என்ன சார்? ஆட்சி அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கு நல்லதை விட இவர்களால் தீங்குதான் அதிகம். அதனால ஆட்சி அதிகாரத்தின் பக்கத்துல திமுகவை வரவிடக்கூடாது என்பது எங்களுடைய தீர்க்கமானது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு அதிவீர ராமபாண்டியன் நிகழ்வு நிறைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா என்டிஏ கூட்டணியில் இடம் பெறும், அதற்கான எல்லா முயற்சியையும் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்த தூதுவர்கள், அரசியல் வல்லுநர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு எடப்பாடி அவர்களை சமாதானப்படுத்தி இந்த கூட்டணியில தாவேகாவை கொண்டு வந்து நினைப்பாங்க. இப்படியெல்லாம் தகவல் நாம் பேசுகிற இந்த நேரம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க என்ன பாக்குறீங்க? உண்மை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிற போது மிக தெளிவா நான் பேசவில்லை என்பதை அவர் வந்து மிக தெளிவா சொல்றாரு. சரி சரி. இப்ப நீங்க வந்து விஜய் டெல்லியில இருக்கிறதுனால டெல்லி சுத்தி கேள்விகளை கொண்டு போறீங்க. டெல்லியிலே இருப்பவர்களும் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க, நேரடியா செய்யறாங்கன்னு அபிஷியலா அவங்க சொல்றாத வரைக்கும் நமக்கும் அது தெரியாது. சரி சரி. இயல்பா வந்து ஒரு விஜய் ஒரு அரசியல் கட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும், அரசியல் தளத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வகையில் இந்த கட்சியை தொடங்கி இருந்தால், முதல் அவர் வந்து திமுகவை தீய சக்தி என்று சொல்வது உண்மையாக இருந்தால், அந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட அதிமுக கூட்டணிக்கு அவர் இயல்பாகவே வருவதற்குண்டான எல்லா விஷயங்களும் இருக்கு. திமுக வீழ்த்தணும்னா அதிமுக கூட்டணிக்கு வரணும், அது யதார்த்தமான உண்மை. அப்படி அவங்க வந்து முடிவு எடுக்கிறது, உரிய முறையில கட்சி தலைவர்களோடு பேசி கூட்டணிக்கு வர்றதுன்னா, தேர்தல் காலத்துல நீங்க தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இல்ல வேறு கட்சிகளோடு கூட்டணி பேசி அது பலன் தராமல் கூட கட்சிகள் கூட்டணியில வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால கூட்டணிக்குள் வந்து புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த புள்ளியில்
உண்மையிலேயே திமுக தீய சக்தி என்பதை அவர் சொல்வது உண்மைன்னா இது எங்களுடைய அணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ம். வந்தால் அவருக்கு இப்ப அரசியல் ரீதியாகவும் தனித்து நின்று தான் இவ்வளவுதான் வாக்கு வங்கி என்று சொன்னபோது தலைமைக்கான பண்பில் தக்க வைத்துக் கொள்ள முடியுமாங்கிற அடுத்த கேள்வியும் அங்க இருக்கு. இது நான் வந்து புரியல எப்படி அது அதாவது ஒரு தனக்கான பலம் என்னன்றதை பார்க்கணும் இல்லையா? அப்படி பலம் நான் யார் அதான் அப்படின்றத சார், அந்த அறியணும். பலத்தை பார்க்கும்போது உங்களை வந்து ஒரு பெரிய தலைவரா நினைச்சு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கலாம். பெரும்பான்மை ஓட்டுகள் அப்படிதான் வரும். அவர்கள் எல்லாம் ஓஹோ இல்லை இவருடைய வாக்கு சதவீதம் இவ்வளவுதானா, நம்மிடம் சொல்லப்பட்ட ப்ரொஜெக்ஷன் வேற மாதிரி இருந்தது அப்படின்னு கூட நினைச்சு போனாங்கன்னா அந்த அந்த பிம்பம் சஸ்டெயின் ஆக முடியாது. அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்கள்ல சரி அந்த இடத்தை விட்டுருவாங்க. சரி சரி, இப்போ இது போன்ற ஒரு கட்சிகளோடு ஒரு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டக்கூடிய ஒரு நிலையில் வந்தா அதன் மூலம் சில எம்எல்ஏக்களை பெற்றால் அவர்கள் ஒரு எம்எல்ஏ 10 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் நடத்துவதற்கும் 10 எம்எல்ஏ பிரதிநிதித்துவத்தோடு ஒரு கட்சி வலம் வருவதற்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியோடு ஒரு கட்சி வலம் வருவதற்குமான வித்தியாசத்தை நம்ம தெளிவாக உணரலாம். அந்த மாதிரி இயல்பாக அரசியல் கட்சியாக தன்னை பல ஆண்டுகள் தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் கூட்டணிக்கான முடிவை எடுப்பது அரசியல் ரீதியாக சரியான விஷயம். ஆனால் எங்களுடைய பொதுச்செயலர் மிக தெளிவாக சொல்கிற இதுவரை எங்களோடு பேசவில்லை, நாங்களும் அது சார்பாக அவங்ககிட்ட பேசலை. இது பொதுவான கருத்து. நீங்கள் தாவேக்கா குறித்து இயல்பான அரசியல் களத்தோடு பார்த்தோம்னா தீய சக்தி திமுக என்று சொன்னால் அதற்கு மாற்றான அதிமுக கூட்டணியில் சேருவது என்பது அவருடைய சொல்லுகிற சொல்லுக்கு பலு சேர்க்கக்கூடிய விதமாக தான். பிற மாநிலங்கள்ல கடந்த 10 ஆண்டு காலமாக பிஜேபி நடத்தி வருகிற அரசியல் அந்த தேர்வு முறை அரசியல்ல அவங்க கையாண்ட விதத்தை வந்து தமிழ்நாட்டில் அவங்க முயற்சி பண்றாங்க. அதாவது அதிமுகவோடு தாவேக்காவை உள்ளே கொண்டு வந்து அதிமுக தேர்தலிலே பெரும்பான்மை பெறாமல் வெற்றி பெற வைத்து 90-100 சீட்டோடு நிப்பாட்டி தாவேக்கா உதவியோடு அல்லது பிஜேபி உதவியோடு தான் ஆட்சி அமைக்கணுன்ற நிலையை ஏற்படுத்தினாலே அதிமுகவை ஒழிச்சு கட்டிடலாம். பிற மாநிலங்கள்ல இருக்க ஃபார்முலாவை தான் கையில் எடுக்கிறாங்க. இதை வந்து திரு எடப்பாடி அவர்கள் உணர்ந்து விட்டார், கண்டுபிடித்து விட்டார், அதனால அவர் மறுத்துட்டாரு அப்படின்ற செய்தியும் சமூக ஊடகங்கள்ல வருது. அது எல்லாம் இந்த மாதிரி செய்தி நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இது போன்ற செய்தியை திமுக பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீங்க தேர்தலுடைய நடைமுறைகளில் அதிமுகவினுடைய இதுவரையான தொகுதி பங்கீடுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக எந்த ஒரு தேர்தலையும் நீங்கள் சொல்லியது போன்ற பலகீனமான எண்ணிக்கையோடு சந்தித்ததே கிடையாது. அது எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ திமுக வந்து 80ல் வெறும் 112 இடங்கள் 106 இடங்கள்ல இருந்தது. மீதி அவர்களோடு கூட்டணி இருந்த சின்ன சின்ன கட்சிகள் எப்படி இப்போ திமுக சின்னத்தில் போட்டியிட சொல்றாங்க, அது மாதிரி மெஜாரிட்டிக்கும் குறைவான இடங்களில் தேர்தலை சந்தித்தது திமுக 1980ல். அதே மாதிரி 2011 வெறும் 119 இடங்களில் தான் திமுக போட்டியிட்டது. அதுவும் மெஜாரிட்டிக்கு ஒரு 2 சீட்டு தான் அதிகம். அது அப்படி நீங்க அதிமுகவை எந்த காலத்திலாவது சீட் ஷேரிங்ல பார்த்துருக்கீங்களான்னா கிடையாது. சரி, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன விமர்சனங்களை எல்லாம் எடுத்துக்கோங்க. இது வந்து 2021 எடப்பாடியார் அக்கட்சியினுடைய தலைமையாக இருந்த போது கூட நாங்கள் பிஜேபிக்கு ஒதுக்கிய இடங்கள் 20 தான். ஆனால் திமுக 2001 பிஜேபிக்கு ஒதுக்கிய இடங்கள் 23. அந்த 23 இடங்கள்ல இதே மாதிரி மதிமுகவும் அன்றைக்கு கூட்டணியில் இருந்தது பிஜேபி திமுகவோட. அவர்களுக்கு வெறும் 18 இடங்கள் தான் கொடுத்தாங்க. அப்போ 18 இடங்கள் மிக குறைவுன்னு சொல்லி அவங்க மதிமுக ரொம்ப கவலையில் இருந்தபோது அவர்களுக்கு தங்களுடைய இடத்திலிருந்து 3 இடங்களை எடுத்து கொடுத்தது பிஜேபி. சரி, அப்போ இவர்கள் சொல்லுகிற எல்லா குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதிமுக விசிக போன்ற இந்த கட்சியினுடைய பங்கில் இருந்து 3 இடங்களை எடுத்து தேசிய கட்சிக்கு கொடுத்திருப்பது திமுக. அங்க தேசிய கட்சி 3 சீட்டை மதிமுக கொடுத்திருக்கு. இங்க இந்த போன்ற கட்சிகளிடம் மாநில கட்சிகளிடம் உறுதுணையான கட்சிகளிடம் நாங்கள் திமுகவுக்காக உழைப்பதற்கு தயார்னு சொல்லிக்கிட்டு இருக்க கட்சிகளிடம் 3 எடுத்து தேசிய கட்சி கொடுக்குது. அதே மாதிரி ராஜ்யசபா எம்பி போனஸ் வேற. அப்போ நீங்க வைக்கிற விமர்சனம் எங்கள் மீது அப்பட்டமா நாங்க அது மாதிரி நடந்து கொண்டதே இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி நிலை வந்ததும் இல்லை. சரி, ஆனா செயல் வடிவில்
அவங்க வைத்த அத்தனை விமர்சனத்துக்குமான உதாரணங்கள் அவர்கள் தான் செஞ்சிருக்காங்க. அதனால நீங்க வந்து இது போன்ற சொல்றவங்களோட இது யூகம் தானே, ஆமா. அவங்க நல்லெண்ணத்து அடிப்படையில் சொல்லலாம். நல்லெண்ணத்துல கிடையாது சார், நல்லெண்ணமே அதிமுக கிடையாது. இருக்கணும்ன்ற நல்லெண்ணத்துல கூட சார், சொல்லலாம் அதிமுக இல்லையா? எப்போதும் இருக்கும். நான் அதான் சொன்னேன், எடப்பாடியார் கூட வெறும் 20 இடங்கள் தான் பிஜேபி கொடுத்திருந்தாரு. கருணாநிதி 23 இடங்கள் கொடுத்திருந்தாரு நான் சொல்ல வரேன். அதுவும் மதிமுகவுக்கு 18 பிஜேபிக்கு 23 என்று கொடுத்தாருன்னா இயல்பிலேயே இன்றைக்கு ஸ்டாலின் 4 சீட்டு கொடுத்து 3 சீட்டு எங்க சின்னம்னு சொல்றாருன்னா, அப்போ அப்போதிலிருந்து இப்போது வரை உங்களுடைய இலக்கு தேசிய கட்சியை கை வைப்பதல்ல, உங்களோடு இருக்கிற சக கட்சிகளை, தமிழகத்தினுடைய மாநில கட்சிகளை எப்படியாவது நசுக்கி தரைமட்டமாக வேண்டும் என்று சொல்வது தானே. சார், பெரிய போரே நடந்தது சார் போன மாதம்லாம். என்ன போர்? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். கடைசியில போர்ல மாணிக்க தாக்கூரை விரட்டி திமுக இருக்கவங்களா அடிச்சதெல்லாம் கடைசியில 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்தாங்க. அப்படி பார்க்காதீங்க, 40 கேட்டாங்க, 28 கொடுத்துருக்கோம். நீங்க அப்படி அப்படி அந்த போரை அப்படிதானே பார்க்கணும். அப்படி பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்க மதிமுக குறைச்சிட்டீங்களே சார், அங்க போர் இல்லையா? அத பத்தி பேசக்கூடாதுன்னு செல்வ பிறந்தாங்க. எங்க அப்ப நிலைமை பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கீங்க. அப்ப பாருங்க, ஒரு தேசிய கட்சி இந்த கூட்டணிக்குள் வந்து இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு அதை பற்றி பேசவும் கூடாது. நீங்க திமுகவோட கூட்டணியில இருந்தீங்கன்னா, மாநில கட்சியாக இருந்தீங்கன்னா நீங்க நசுக்கப்படுவீங்க. நீங்க நசுக்கப்படுவதற்கு காரணமா நாங்க 3 எடுத்துட்டு போனதை சொல்லாதீங்க, நாங்க தேசிய கட்சி. என்ன சார் நீங்க வச்ச தோழமையோட சொல்றாரு. இல்ல வேண்டாம், நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கல. அது அவர் எந்த கட்சி? என்ன கை காட்டாதீங்க. அது எந்த கட்சி? தேசிய கட்சியான காங்கிரஸ். அதாவது நம்ம நிறைய இடங்கள் எப்படின்னா, காங்கிரசுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஆயிரும்னா செல்வ பெருந்தகை வச்சு ஒரு மீட்டிங் கூட சொல்லுவாங்க. ஏன்னா செல்வ பெருந்தகை ஒரு தமிழ்நாட்டுக்காரர், தமிழ் பெயர் கொண்டவர். அவர் பேசினால் அது வேறுவான். ஆனா செய்யறது காங்கிரஸுக்கு 3 சீட் எக்ஸ்ட்ரா, ஒரு ராஜ்யசபா எம்பி. இங்க வைகோவுக்கு 3 சீட்டு 4 சீட்டு கொடுத்து அதுல ஒரு சீட்ல வேணா நீங்க நின்னுக்கோங்க, 3 எடுத்துருங்க, எங்க சின்னத்துல நில்லுங்கன்னு சொல்றது. அது வந்து என்ன சொல்றது, பாசிசத்தை அழிக்கிறதா? அப்போ மதிமுக வந்து பாசிச சிந்தனை கொண்ட கட்சியா? என்ன சார் இது? அதே மாதிரி மனிதநேயம், அது போன தடவை மாளிச்சிட்டாங்க மனிதநேய மக்கள் கட்சியை. இந்த ஒரு சீட்டும் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு தொகுதியில் கூட தனி சின்னத்தில் நிற்காததால் பதிவே ரத்தாய் போச்சு. அப்படி எங்க இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மதிமுக என்ற பெயரே இல்லாமல் போயிடுமோன்னு பெரிய மனசு பண்ணி ஒரு சீட்ல நீங்க தனி சின்னத்துல நிக்கலாம் அப்படின்னு கொடுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை, இதெல்லாம் முற்போக்கு சிந்தனை. அது வந்து மாநிலத்தினுடைய கட்சியை, மாநில சுயாட்சியை காப்பாற்றுற விஷயம் இல்லையா? ஆனா இவங்க வைக்கிற விமர்சனத்தை பாத்தீங்களா? அதிமுக எந்த இடத்திலும் இந்த மாநிலத்திற்கான உரிமையாக இருக்கட்டும், எங்களுடைய கட்சி, எங்களுடைய வாக்கு வங்கி, அதற்குண்டான தொகுதி, அதற்குண்டான தேர்தல் பிரதிநிதித்துவம், இப்படி எந்த இடத்திலும் நாங்கள் சறுக்கியதில்லை என்பதுதான் வரலாறு. அதற்கு 2021 சட்டமன்ற தேர்தல் வரை அப்படி எந்த நிகழ்வும் அதிமுகவில் நடக்கவில்லை. நடந்து கொண்டிருப்பது திமுகவில் தான். ஆனா விமர்சனங்கள் இது போன்ற போலியான விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஒழிய யதார்த்த உண்மை ரொம்ப தெளிவாக அதிமுகவினுடைய இயல்பான தன்மையோடு இருக்குங்கிறதா எனக்கு. விஜய்க்கு எதிர்கட்சியை கொடுப்பதாகவும், அவர் துணை முதல்வர் பதவியெல்லாம் கேட்டாரு, கொடுக்க முடியாதுன்னு சொன்னதாகவும், 50+ கேட்டதாகவும் வர இந்த செய்தி எல்லாம், அதெல்லாம் அதுவும் அப்படிதானா? இல்ல, அதுக்கு தான் மிக தெளிவா வந்து எங்க பொதுச் செயலாளர் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இல்லைன்னு கிடையாது. பொதுவில் பேசுகிறவர்கள் எல்லாத்தையும் என்ன நோக்கத்துக்காக பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சுவாரஸ்யத்துக்கு தான், வேற என்ன இருக்கு? நல்லா இருக்குன்னு பேசலாம், சுவாரஸ்யமா இருக்குன்னு பேசலாம், இல்ல இப்ப கேட்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஒரு குஷியா இருக்கட்டும்னு கூட சொல்லலாம், இல்ல இப்படி சொல்லுங்கன்னு கூட அவங்களே கூட சொல்லி விடலாம். பாக்குற மக்கள், அரசியல்ல வந்து எல்லாம் நடக்கிறது, மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் வந்து யதார்த்தமாக என்ன நடக்க வேண்டும் என்பதை தான் பார்ப்பாங்க. தேர்தல் நாட்கள் நெருங்க நெருங்க கள யதார்த்தம் என்ன என்பதை பார்ப்பதில் அப்பதான் ரொம்ப தெளிவான சிந்தனை அதுல ஊணுவாங்க. அப்படிதான் பார்க்கணும். வேட்பாளர் யார், அனைத்து தரப்பிலிருந்தும் வேட்பாளர்கள் யார் என்று வருகிற போது இன்னும் தீர்க்கமான முடிவு நோக்கி அவங்க நகர்வாங்க. அதனால தேர்தல் அறிவிப்பு இந்த மாதிரியான காலகட்டங்களில் அவர்களுடைய பதிலும், தேர்தலுக்கு 1 நாள் 2 நாள் முன்பு அவர்களுடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா, அது அந்த எந்த கட்சி சார்பாக நிற்கிறார், யார் நிற்கிறார், அவர் உட்பட்ட தனிப்பட்ட விஷயங்கள் என்ன,
இந்த போட்டியில் யார் நம்ம தொகுதிக்கு சரியா வருவார், இப்படி எல்லாத்தையும் பார்க்கிற போது இந்த டைமென்ஷன் வந்து மிக தெளிவா அதிமுக திமுகங்கிற அந்த நேர் இதுல வந்து நிற்கும். இதுதான் கலை யதார்த்தம். அதிமுக கூட்டணி இப்ப பலமான கூட்டணியாக இருப்பது என்பது போதுமானதா, இல்ல தவேகா வந்தால் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? சார், இன்றைய நிலையில் தேர்தல் வந்தாலும் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பலமா தான் இருக்கு. பலமாக இருக்கிறோம். தவேகா வேண்டாம். தாவேகா வந்தால் திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர விடாமல் பார்க்க முடியும் என்பதுதான் அதனுடைய நிலையாக அப்ப எதிர்க்கட்சி வந்து தவேகா தான் இருக்கலாம். அதுதான் சார் முன்னாடி அந்த இல்ல, அதிகப்படியான யார் இருக்காங்களோ அவங்க இருக்கலாம். அதைத்தான் நான் முன்னாடி கேள்வியா கேட்டேன். எதிர்க்கட்சியா தர்றதுக்கான டீலிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பேசுறாங்க. இல்ல சார், அது ஒரு அசம்ஷன்ல நம்ம சொல்றோம். அதாவது திமுக தீய சக்தின்னு சொல்லியாச்சு, திமுகவை எராடிகேட் பண்ணணும். அப்ப அந்த எராடிகேஷன் வந்து அமையணும்னா இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு கட்சி வருகிற போது அது அந்த நிலையை நம்ம எளிமையா சட்டமன்றத்துக்குள் திமுகவை எராடிகேட் பண்ண முடியும். சட்டமன்றத்துக்குள் திமுக பிரதிநிதித்துவம் இல்லாமல் செய்ய முடியும். அப்படி ஒரு இடத்திற்கு தான் அந்த இன்னொரு கூட்டணி வந்து சேருகிற போது அது ஸ்ட்ராங்கா அடுத்த போதியமான பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிற பொழுது இன்னொரு ரமா இணைக்கணுமா அப்படின்றதா இல்ல. அதனுடைய நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்றது அதுதான். திமுகவினுடைய பிரதிநிதித்துவமே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம தீய சக்தின்னு டிஸ்கிரைப் பண்ணும்போது அப்படி ஒரு நிலையை நம்ம கொண்டு வரணும். அதுதான் ஒரு அதிமுகவினுடைய எண்ணம் வந்து தொடர் எண்ணம் தானே. 2011 அம்மையார் ஜெயலலிதா சொன்னது கண்ணி கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அது கூட நீங்க அந்த கண்ணி கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை அப்படிங்கிறத தாண்டி திமுக எங்கும் இல்லைங்கிறது கொண்டு வர்றதுதான் அதிமுகவுடைய எப்போதுமான அரசியல். பாசிசமா இல்ல இருக்கும். பாசிசம் இந்த சென்ஸ் திமுகவே இருக்க கூடாதுன்றது இல்ல. திமுக இருக்க கூட சட்டமன்றத்துக்குள்ள இருக்க கூடாது, மக்கள் மன்றத்துல இருக்கலாம் அப்படின்னு. மக்கள் மன்றத்துல நாங்க இப்ப சொன்னோம்னா அனைத்து தொகுதியிலும் நாங்கள் வெல்லுகிற போகிறோம். அதற்கு போட்டியாக திமுக வந்தால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியோடு அதுவும் இங்கே இருக்கும். சரி, நம்ம நோக்கிறது ஆட்சி அதிகாரத்துக்குள் திமுகவை விடக்கூடாது. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க நல்லா செயல்படுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போராடுவாங்க. இல்லை இந்த ஊடகங்கள் நீங்கள் இருக்கீங்களே, பொதுவான ஊடகங்கள்லாம் ஒரு குழந்தையின் அசௌகரியத்தை கூட மிகப்பெரிய அளவில் விவாதிப்பீங்க. ஒரு விவசாயியின் கண்ணீரை கூட மிகப்பெரிய அளவில் விவாதிப்பீங்க. ஒரு மாணவனுடைய தொல்லைகளை அவன் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் விவாதிப்பீங்க. இது போன்று ஒரு கட்சிக்கு கூட்டணி பெயர் குறித்து விவாதிக்கிறது இல்லை. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகிற அரசியல் பிழைப்பு தேடி போகிறவர்களை குறித்து விவாதிப்பதில்லை. இல்லை தேவையற்ற ஏதோ ஒரு தேர்தலில் நாளை தேர்தல் வந்தால் மத்தியில் என்ன நடக்கும் என்பதை கொண்டு வந்து மாநில மக்களுக்கான அந்த ஒரு தேர்தல் கணிப்பாக கொண்டு வந்து விவாதிப்பதில்லை. அப்படி ஒரு நிலை வரணும்னா திமுக எதிர்கட்சியா இருக்கும். அப்பதான் சாமானிய மனிதனுடைய பிரச்சனைகள் வெளியே வரும். அப்படி பிரச்சனைகள் வரும்போது அதிமுக அதை சரி செய்யும், மக்கள் சுபிட்சமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எங்கேயாவது, அதாவது சார், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்கல்ல, பாலியல் தொல்லையில் சிறந்த தமிழ்நாடு, பெருகிய தமிழ்நாடு மாதிரி போயிட்டு இருக்க. நீங்க அதுக்கு வந்து சினிமா நடிகர்கள் எல்லாரையும் வைத்து அப்படி உட்கார்ந்து ரசிக்கிறீங்க, இப்படி போஸ்ட் கொடுக்குறீங்க. நீங்களே சில நேரங்களில் வீடியோவெல்லாம் எடுத்து போடுறீங்களே. பாலியல் தொல்லை, பாலியல் வழக்குகள் இவ்வளோ பெருகி இருக்குல்ல, அதை விழிப்புணர்வு செய்யறதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? அப்போ என்ன செய்றீங்க? உள்துறை செயலாளரை கொண்டு வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிறியான்னு சொல்றீங்கல்ல, இது எவ்வளோ தப்பு. அப்போ யார் இங்கே விமர்சிக்கப்படணும்? அப்போ எந்த ஆட்சி நல்ல ஆட்சி? ஒரு சாமானிய மனிதனின் பிரச்சனையை மிகப்பெரிய விவாத பொருளாக ஆக்கக்கூடிய களம் எங்கிருந்தது? அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. இங்கே இருக்கா? ஒரு பிரபல தொலைக்காட்சி சார் ஒரு விவாதம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த விவாதத்தின் செய்திகள் வருகிறது. அந்த தொலைக்காட்சியின் நிருபரை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆட்கள் அவர் கனிம வள கொள்ளையை புகைப்படம் எடுக்க போனார் என்று அடித்து கொண்டிருந்த போது இந்த ஆட்சி வருகிற தேர்தலில் எந்த ஆட்சி ஜெயிக்கும்னு சொல்லி விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி ஒரு தீங்கு ஒரு செய்தியாளருக்கு நடந்தது என்பதற்காக ஒரு விவாதம் எங்கும் நடத்தப்படலை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு, கருத்து உரிமை கொண்ட ஆட்சி முறை. இந்த மாதிரி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இதற்கெல்லாம் பேர் என்ன சார்? எவ்வளவு கொடூரம் பார்த்தீங்களா? அதனால தான் சொல்றேன், திமுக சட்டமன்றத்திற்குள் இருக்கக்கூடாது. அவர்களை எதிர்கட்சியாக மக்கள் மன்றத்தில் வச்சிருந்தா இந்த மாதிரி விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம நிவர்த்தி பண்ணலாம்ல, விவாதிச்சு அதற்கான தீர்வு கொண்டு வரலாம். சட்டமன்றத்தில் இருந்தால் உயிரே போனாலும், இத்தனை குழந்தைகள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் அது குறித்து பேசவே மாட்டாங்க.
ஆனால் கேஸ் விலைன்னு கேஸ் இது ஒரு போரினால் ஏற்படுகிற ஒரு நிலை என்று வைத்து கொண்டாலும் அதையும் ஒரு அரசியலாக்கி என்ன நடக்கிறது என்ன தெளிவு என்று தெரிவதற்குள்ள ஒரு போராட்டம் நடத்த தோணுதில்லை. இப்போ இந்த குழந்தைகளுடைய உயிர் பாலியல் தொல்லைங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சார். அதுக்கு ஏன் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் எக்ஸிபிட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதற்கு காவல்துறையை அழைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த சைக்காலஜி ஒரு கல்ச்சராக மாறிக்கிட்டு இருக்க, ஒரு பெண்ணை தனியாக பார்த்தாலே பாலியல் தொல்லை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு கேவலமான தன்மை காம கொடுனர்களும் சமூக விரோதிகளிடத்திலும் வளர்ந்துட்டு வருது. அதை நம்ம அடியோடு அடிக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. இது குறித்தெல்லாம் என்ன நீங்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க? இப்படி யோசிச்சு பார்க்கிற போது இப்போ நாங்கள் அதிமுக நாளைக்கு மிகப்பெரிய அளவில் இதற்கான போராட்டத்தை எடுக்கிறோம். எந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுமா விவாதிக்குமான்னு பாருங்கள். நாளைக்கு தேர்தலில் அந்த ஒரு 5 அதிகாரிகளை போட்டிருக்காங்க, அவங்களுடைய கார் நம்பர் இப்படி இருக்குது, இந்த கார் எங்கே போகும் அந்த கார் எங்கே போகும் கூட விவாதிப்பாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு கட்சி எடுத்து சொல்கிறது. தமிழ்நாட்டினுடைய அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் பாலியல் தொல்லை பெருகியது குறித்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறது. என்னாச்சு? பாலியல் தொல்லைக்கான தடுப்புகளை இந்த அரசு செய்ததா இல்லையா? எங்கேயாவது விவாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் சொல்கிறோம், ஏன் நீங்கள் திமுக மீது இவ்வளோ கொடூரமான விமர்சனத்தை வைக்கிறீங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கு நல்லதை விட இவர்களால் தீங்கு தான் அதிகம் நேர்ந்திருக்கிறது. அதனால ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கத்தில் திமுகவை வரவிடக்கூடாது என்பது எங்களுடைய தீர்க்கமான நிலை. வணக்கம், நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.